من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழ்ச்சியும் வணக்கங்களும் இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் ஒருவனுக்கே என்றென்றும் சொந்தமானது. அவன் தனித்தவன், யாதொரு இணையோ துணையோ தேவையோ இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்று சாட்சியம் சொல்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நமது சத்திய தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், நம் உயிரிலும் மேலான் நம்முடைய தலைவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாகட்டும். நம்பிக்கையினிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு வாரமும் நடந்து வரக்கூடிய சனிக்கிழமை பயான் நிகழ்ச்சியில் இன்றைய வகுப்பிற்கு அல்லாஹு தஆலா தடுத்தவையும் வெறுப்பவையும் என்கின்ற ஒரு தலைப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த ஒரு செய்தியில் சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் ஆகிய நபிமொழி தொகுப்புகளில் பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா தடுத்ததாகவும் அல்லாஹு தஆலா வெறுத்ததாகவும் சொன்ன இரண்டு அம்சங்களுக்கும் உள்ளடங்கக்கூடிய 7 விடயங்கள் சம்பந்தமாக ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். இந்த செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா தடுத்த அம்சங்களாக 4 அம்சங்களை சொல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா வெறுக்கின்ற அம்சங்களாக 3 அம்சங்களை சொல்கின்றார்கள். இந்த 7 அம்சங்களிலும் பெரும்பாலான அம்சங்கள் நம்முடைய வாழ்க்கையோடு மிக லேசாகவே பிணைந்து இருப்பதனால் கொஞ்சம் அது தொடர்பாக சீர்தூக்கி பார்ப்பது நம்முடைய வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் என்பதனால் இந்த செய்தியை எனக்கும் உங்களுக்கும் அறிவுரையாக பகிர்ந்து கொள்வோம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஒரு சில விடயங்களை நபியை கொண்டு நமக்கு தடுத்திருக்கின்றான். சில விடயங்களை செய்யுமாறு நமக்கு ஏவி இருக்கின்றான். தடுத்த அம்சங்களை பொறுத்த மட்டில் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், வமா ஆதாக்கும் ரசூலு, இந்த ரசூல் உங்களிடத்தில் எதை கொண்டு வந்திருக்கின்றாரோ ஃபஹுதூஹு, அதை நீங்கள் பின்பற்றி எடுத்து நடங்கள். வமா நஹாக்கும் அன்ஹு, எதை விட்டும் உங்களை அவர் தடுத்திருக்கின்றாரோ ஃபன்தஹு, நீங்கள் அதிலிருந்து விலகி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா எதை ஏவி இருக்கின்றான் அந்த நபியை கொண்டு அதை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். எதை அல்லாஹு தஆலா தடுத்திருக்கின்றானோ அந்த அம்சங்களை விட்டும் நாங்கள் தூரமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா தடுத்த அம்சங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்வோமாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியானின் மீது அல்லாஹு தஆலா ரோஷம் கொள்ளுகின்றான், கோபப்படுகின்றான். எதன் மூலமாக அல்லாஹு தஆலா கோபப்படுகின்றான் என்றால், அல்லாஹு தஆலா ஒரு விடயத்தை தடுத்திருக்க அந்த தடுத்த காரியத்தை அந்த அடியான் செய்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா அவன் மீது கோபப்படுகின்றான், ரோஷப்படுகின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அல்லாஹு தஆலா தடுத்த அம்சங்களை செய்கின்ற நேரத்தில் இது தடை என்று நன்றாக தெரிந்து கொண்டு ஒரு காரியத்தை நாங்கள் செய்வோமாக இருந்தால் அது அல்லாஹுடைய கோபத்தை நமக்கு பெற்றுத்தரும். அல்லாஹு தஆலாவுடைய கோபத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக இருந்தால் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அவனுடைய கோபம் நம்மை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற அளவுக்கு மிக பயங்கரமானது என்பதை எனக்கும் உங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கின்றேன்.
அடுத்து அல்லாஹு தாலா வெறுக்கக்கூடிய அம்சங்கள். அந்த வெறுப்பையும் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், வெறுப்பு என்று இந்த இடத்துல மென்ஷன் பண்ணப்படுகின்ற அம்சங்களும் தடுக்கப்பட்ட அம்சங்கள் தான். ஆனால் அல்லாஹு தாலா அந்த தடையும் தாண்டி அல்லாஹ் வெறுக்கின்றான் இந்த மாதிரியான காரியங்களை அடியார்கள் செய்வது. அல்லாஹு தாலாவுடைய வெறுப்பு நமக்கு கிடைக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நேசத்தை விட்டும் தூரமாகிய மனிதர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம். அல்லாஹ்வுடைய நேசத்தை விட்டும் நாங்கள் தூரமாகி விட்டோம் என்று சொல்லி சொன்னால் அதைவிட இந்த உலகத்திலே கைசேதம் கிடையாது. இந்த உலகத்தில் நாங்கள் மதிக்கக்கூடிய ஒரு நபர் இருப்பாராக இருந்தால், அந்த நபர் ஒரு விடயத்தை வெறுப்பாராக இருந்தால், அந்த நபரிடத்திலே நம்முடைய மதிப்பை நாங்கள் மெயின்டைன் பண்ணிக் கொள்வதற்காக வேண்டி, அவரோடு நம்முடைய தொடர்பை சிறப்பாக்கிக் கொள்வதற்காக வேண்டி, அவர் வெறுக்கின்றார் என்று நாங்கள் கேள்விப்பட்டால் நாங்கள் அந்த காரியத்தை செய்வதை விட்டும் சில வேளைகளில் அவர் இருக்கின்ற நேரத்திலேயாவது நாங்கள் தவிர்ந்து கொள்வோம். அந்த மாதிரியான காரியங்கள் அவரை வெறுப்பூட்டும் என்பதற்காக வேண்டி. மனிதர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் இருக்கின்ற நேரத்திலே அதை செய்யாமல் என்கின்ற ஒரு நிலைமை மனிதர்களுக்கு உண்டு. ஆனால் ரப்புல் ஆலமீனோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பை பொறுத்த மட்டில் அல்லாஹுவை நாங்கள் நேசிக்கின்றோம் என்றால், அல்லாஹுடைய விடயத்தில் நமக்கு ஒரு கண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றது என்றால், அல்லாஹுவை நாங்கள் கண்ணியப்படுத்துகின்றோம் என்பது உண்மையாக இருக்குமாக இருந்தால், அவனை புகழுவது உண்மையாக இருக்குமாக இருந்தால், அவனிடத்திலே நாங்கள் கண்ணியத்துக்குரியவர்களாக மதிப்புக்குரியவர்களாக நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு நம்மை கொண்டு போய் அல்லாஹ் தஆலா சேர்க்கின்ற அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் நம்முடைய கண்ணியம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் என்றால், அல்லாஹ் தஆலா வெறுக்கின்ற அம்சங்களை எந்த இடத்திலும் நாங்கள் செய்து விடக்கூடாது. ஏனென்றால் எல்லா இடத்திலும் அல்லாஹ் தஆலாவுடைய பார்வை இருக்கின்றது. ரப்புல் ஆலமீன் வெளிப்படையானதையும் பார்க்கின்றான், மறைவாக நாங்கள் வைக்கின்ற அம்சங்களையும் பார்க்கின்றான். அல்லாஹ் தஆலா சொல்கின்ற அலமு, அவன் அறிந்தவனாக இருக்கின்ற மா துபுதூன வமா குந்தும் தக்துமூன், நீங்கள் எதையெல்லாம் மறைத்து கொண்டிருக்கின்றீர்களோ, எதையெல்லாம் வெளிப்படுத்தி காட்டுகின்றீர்களோ அதையெல்லாம் அறிந்தவனாக நான் இருக்கின்றேன் என்று உங்களிடத்திலே சொல்லவில்லை என்று மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் சொன்னதாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகின்றான். எனவே இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய வெறுப்பை சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய காரியங்களை வாழ்க்கையிலே செய்வோமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு இருக்காது. அந்த நேசம் இல்லாமல் போகுமாக இருந்தால் நாளை மறுமையிலே அதுவும் கைசேதமாக நமக்கு அமைந்துவிடும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா தடுத்த ஒரு சில அம்சங்களையும் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு 3 அம்சங்களையும் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அந்த அம்சங்களைத்தான் இன்றைய வகுப்பிலே பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல், உயர்ந்தோனாகிய அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அதாவது அல்லாஹ் தஆலா உயர்ந்தோனாகிய அல்லாஹ் தஆலா ஹர்ரம அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா சில விடயங்களை ஹராமாக்கி இருக்கின்றான், தடுத்து இருக்கின்றான். அந்த ஹராமாக்கி இருக்கக்கூடிய அம்சங்கள் 4 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதிலே முதலாவது அம்சம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், உக்கூக்கல் உம்மஹாத், உங்களுடைய தாய்மார்களை நோவினை செய்வது. உங்களுடைய தாய்மார்களை நீங்கள் நோவினை செய்வது, உள்ளத்தாலோ அல்லது உடலாலோ அவர்களுக்கு நோவினையை நீங்கள் ஏற்படுத்துவீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு தடுக்கப்பட்ட அம்சம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகின்றார். வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, இந்த உலகத்திலே நான் மிகச் சிறப்பாக உறவு பாராட்டுவதற்கு தகுதியான ஒரு நபரை எனக்கு சொல்லித்தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உம்முக்க, உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். சும்ம மன் யா ரசூலல்லாஹ், வேறு அதுக்கு பின்னாலே யார் என்று கேட்டார்கள். உம்முக்க, உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். மீண்டும் கேட்டார், சும்ம மன் யா ரசூலல்லாஹ், அதுக்கு பின்னால் யார் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது தடவை உம்முக்க என்று சொன்னார்கள். 4வது தடவை சும்ம மன் யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட நேரத்தில் வேற யாரையாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள் என்று கேட்ட நேரத்தில் அபூக்க, உன்னுடைய தாய் என்று அல்லாஹ்வுடைய தந்தை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். 3 தடவைகளும் உம்முக்க, உன்னுடைய தாய். 4வது தடவை சொல்லுகின்ற நேரத்திலே உன்னுடைய தந்தை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். இந்த உலகத்திலே தாயுடைய பெருமதி என்பது நம்மால் மட்டிட்டு அளவிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு உள்ள ஒரு பெருமதி. நம்முடைய தாய் நமக்கு செய்தது என்பது மிகப்பெரிய ஒரு தியாகம். இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்தது உண்மை என்றால் சில வேளைகளில் நமக்கு தந்தை இல்லாமல் இருக்கலாம், நாங்கள் பிறக்கின்ற நேரத்தில் தந்தை இறந்து இருக்கலாம், அல்லது நாங்கள் வளர்வதற்கு முன்னாலேயே தந்தை இறந்திருக்கலாம். தந்தையால் நமக்கு செய்யப்பட வேண்டிய கடமைகள் என்பது இல்லாத நிலைமையில இந்த இடத்துல யாராவது இருந்தால் அது ஆச்சரியப்படுகின்ற ஒரு அம்சம் ஒன்று அல்ல. அப்படியான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கும். பிறப்பதற்கு முன்னாலேயே தந்தை இறந்திருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அப்படித்தான் நிலைமை. பிறந்த உடனே உங்களுடைய என்னுடைய தந்தை இறந்திருக்கலாம். சில வேளைகளில் குறிப்பிட்ட ஒரு காலம் வளர்ந்து நாங்கள் வளரவில்லை என்கின்ற நிலைமையில தந்தை இறந்திருக்கலாம். ஆனால் தாயை பொறுத்த மட்டில் அவளுடைய தியாகம் என்பது
நாங்கள் பிறந்தது உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அவள் பெற்றது உண்மை. அவள் பெற்றது உண்மை என்பது அந்த 10 மாதங்களுடைய சுமத்தல் இருக்கின்றதே, அந்த சுமப்பு எவ்வளவு கஷ்டத்தோடு, எவ்வளவு துன்பத்தோடு, எவ்வளவு துயரத்தோடு இருந்தது என்பதை சில வேளைகளில் நாங்கள் நம்முடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கின்ற நேரத்தில் நம்முடைய மனைவிமாரிடத்திலே கண்டிருப்போம். எனவே ஒரு தாயை பொறுத்த மட்டிலே இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பின்னால் நேசிப்பதற்கும் உறவு பாராட்டுவதற்கும் நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வைத்திருக்கக்கூடிய அருமையான ஒரு உறவு. அந்த உறவுக்கு நோவினை செய்வது இருக்கின்றதே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அது தடுக்கப்பட்ட அம்சம் என்று சொல்லி. அவர்களுடைய உள்ளம் நோகின்ற விதமாக நடந்து கொள்வது, அவர்களுடைய உள்ளம் பாதிக்கின்ற விதமாக நடந்து கொள்வது, அவர்கள் மார்க்கத்துக்கு முரணில்லாத ஒரு அம்சத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு அறிவில்லாமல் மார்க்கத்துக்கு முரணான அம்சங்களை நம்மிடத்தில் எதிர்பார்த்தால் அதிலே நாங்கள் கட்டுப்பட வேண்டிய தேவை கிடையாது. அல்லாஹ் தஆலா அதை நம்மை கட்டளை இட்டு விட்டார். ஆனால் மார்க்கத்துக்கு உடன்படக்கூடிய, மார்க்கத்துக்கு முரணில்லாத ஒரு விடயத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற நேரத்தில் அவர்களுடைய மனது நோகும் விதமாக நாங்கள் நடந்து கொள்வோமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா அதை உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கின்றான். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய ஊர்களிலே, குறிப்பாக நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தாய்மாருடைய விடயத்திலே மிக அலட்சியமாக நடந்து கொள்கின்றோம். அது இந்த இடத்துல இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்தவர்கள் வரைக்கும் தாய்மார்களுடைய விடயத்திலே ஒரு அலட்சிய போக்கு, ஒரு தாயை வீட்டிலே பார்க்கின்ற விதமும் ஒரு தந்தையை பார்க்கின்ற விதத்தையும் வைத்து பார்க்கின்ற நேரத்திலே நம்மால் அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தந்தை என்றால் அவருக்கு ஒரு மதிப்பு, தாய் என்றால் ஒரு அலட்சியம், தாயுடைய பேச்சிலே ஒரு அலட்சியம். தாய் ஒரு விடயத்தை ஒரு தடவை அல்ல 10 தடவை சொன்னதன் பின்னால் தான் அதை செய்வதற்குரிய முயற்சி எடுப்பது. முதலாவது தடவையே அவருடைய பேச்சுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்கின்ற நிலைமை இன்றைக்கு எடுபட்டு போய்விட்டது நம்முடைய வீடுகளில். நிறைய பெற்றார்கள், நிறைய பெற்றெடுத்த பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய்மார்கள் வந்து புலம்புகின்ற புலம்பல்களை எல்லாம் இவ்வாறு தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. எங்க நான் சொல்வதை அவன் கேட்கிறான், எங்கே நான் சொல்வதை அவள் கேட்கிறாள். நம்முடைய பேச்சுக்கு வீட்டிலே மதிப்பே கிடையாது. நான் எதை சொன்னாலும் ஒரு தடவை அல்ல 5 தடவை சொன்னால் தான் அந்த பிள்ளை கேட்கின்ற நிலைமை வீட்டிலே இருக்கின்றது என்று தாயுடைய பெருமதி தெரியாமல், தாயுடைய உள்ளம் நோகும் விதமாக மிக சர்வசாதாரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த ஹராமான விடயம் நம்முடைய வீடுகளில் அரங்கேறுகின்றதா இல்லையா? மிக சாதாரணமாக இருக்கின்றதா இல்லையா? தாயுடைய பேச்சு என்பது ஒரு அலட்சியமான ஒரு பேச்சு தான். தாயுடைய மஷூரா என்பது ஒரு அலட்சியமான ஒரு மஷூரா தான். அவள் தான் பெற்றாள், அவள் தான் சுமந்தாள். அவள் சுமக்கின்ற நேரத்தில் எவ்வளவோ கனவுகள் வைத்திருப்பாள். அந்த கனவுகள் எல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நனவாக வேண்டும் என்பதற்காக பெற்றதன் பின்னாலும் மிகப்பெரிய கஷ்டத்தை பெற்றவள் அந்த தாய். அந்த தாயுடைய வார்த்தைகள், அந்த தாயுடைய மனது, அந்த தாயுடைய உடல், இதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த உலகத்திலே பிள்ளைகளுடைய முயற்சி இருக்க வேண்டுமே தவிர அவர்களுடைய உள்ளம் நோகும் விதமாக நாங்கள் நடந்து கொள்வோமாக இருந்தால், அவர்களை நோவினை செய்யும் விதமாக நாங்கள் நடந்து கொள்வோமாக இருந்தால், அவர்கள் வயதான நிலைமையில் நம்மிடத்தில் தஞ்சம் புகுகின்ற நேரத்தில் அவர்களுடைய உடல் நோகும் விதமாக, அவருடைய உள்ளம் நோகும் விதமாக வார்த்தைகளோ நடவடிக்கைகளோ நம்மிடத்தில் ஆகிவிடுமாக இருந்தால் அல்லாஹு தஆலா ஹராமாக்கிய அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பார். அந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற திருமறை குர்ஆனிலே பெற்றார்களில் 2 பேரோ அல்லது ஒருவரோ உங்களிடத்திலே வயதான நிலைமையிலே அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால், அஹதுமா அவ் கிலாஹுமா, ஒருவரோ அல்லது 2 பேருமோ உங்களிடத்திலே வயதான நிலைமையிலே அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால், ஃபலா தகுல் லஹுமா உஃப், அவர்களிடத்திலே உஃப்ங்கிற வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம். அது கூட அவருடைய உள்ளத்தை நோவடித்து விடும். உஃப் என்பதை அரபிகளுடைய பயன்பாட்டிலே சொல்லுவார்களாம். உஃப் என்பது அடுத்தவர்களை அந்த அடக்குவதற்காக சொல்லக்கூடிய அந்த ஒரு செய்கை. அதாவது சில வேளைகள் இந்த வாயை பொத்திட்டீங்கன்றதுக்காக நம்ம உஷ்ன்னு சொல்லுவோமே, அது அரபியில் ஒஃப்ங்கிற வார்த்தைகளின் மூலமாக வாயை மூடிக்கொண்டிருங்கள் என்பதற்கு அதை பயன்படுத்துவார்களாம். அவ்வாறு பயன்படுத்துகின்ற அந்த பயன்பாடு இருக்கின்றதே, அதை கூட உங்களுடைய பெற்றார்களுடைய விடயத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம். ஆனால் சர்வசாதாரணமாக நம்முடைய வீடுகளில் காணக்கூடியதாக இருக்கும். உம்மாக்குத்தான் அதிகமாக வாப்பா கம்பு எடுத்துருவார் என்ற ஒரு பயம், வாப்பா அடுத்த நடவடிக்கை எடுத்துருவார் என்ற ஒரு பயம். ஆனால் தாயுடைய விடயத்திலே உங்களுக்கு அறிவில்லம்மா, உங்களுக்கு பேச தெரியா, உங்களுக்கு உங்களோட ஆலோசனை எல்லாம் சரி வராது, உங்களுக்கு என்ன யோசிக்க தெரியும், நீங்க சும்மா வாய மூடிக்கொண்டு இருங்கோ என்கிற வார்த்தைகள் எல்லாம் மிக சர்வசாதாரணமாக நம்முடைய வீடுகளில் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த மார்க்கத்தை எல்லாம் நமக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலைமைகள் எல்லாம் ஒரு தாய்க்கு ஏற்பட்டு விடக் கூடாது இந்த மார்க்கத்திலே என்பதற்காக தாயை கொஞ்சம் முற்படுத்தி, தந்தையுடைய விடயத்தை இந்த ஹதீஸிலே பேசாமல் தாயுடைய விடயத்தை முற்படுத்தி, தாய்க்கு நாங்கள் கண்ணியம் கொடுத்து இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருவதற்காக வேண்டி தாயை நோவினை செய்வது இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கின்றான் என்று சொல்லித் தருகின்றார்கள். தாயுடைய வார்த்தை என்பது சாதாரணமல்ல என்பார் அந்த சகோதரர்களே. தந்தைக்கு ஒரு பெருமதி இருக்கின்றது.
தாயுடைய வார்த்தை இருக்கின்றதே, அந்த துஆ மிக பெருமதியானது. அந்த தாயுடைய நாவை திறந்த அந்த தாய் சாதாரணமா ஒரு சாபத்தை நமக்கு விட்டு விட்டான்னு வைங்களேன், அது எந்த தாயாக இருந்தாலும் பலிக்கும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கதையை சொல்லுகின்றார்கள். ஜுரைஜ் என்ற ஒரு நல்லடியார் இருந்தார், நல்ல மார்க்கசாலி, நல்ல மார்க்க அறிவு உள்ளவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய காலத்தை அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டியே ஒதுக்கக்கூடியவர். அதற்காக வேண்டி ஒரு ஆசிரமம் அமைத்து அந்த ஆசிரமத்தை தொழுமிடமாக ஆக்கி மக்களுக்கு தொழக்கூடிய இடமாகவும் மக்களுக்கு போதனைகளை நிகழ்த்துகின்ற இடமாகவும் அந்த இடத்தை ஆக்கி விடுகின்றார். ஒரு சந்தர்ப்பத்திலே இவர் தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவருடைய தாய் ஜுரைஜ் என்று அழைக்கிறார். அவர் ஜுரைஜுக்கு அந்த தாயுடைய அழைப்பு கேட்கின்றது. தொழுகை இல்லாத நிலைமையாக இருந்தால் ஓடி போய் என்னன்னு கேட்டிருப்பார், அந்த மார்க்க அறிவு அவரிடத்தில் இருக்கின்றது. ஆனால் தொழுது கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அவருடைய உள்ளத்திலே ஒரு ஊசலாட்டம். நம்முடைய உள்ளத்திலும் இந்த ஊசலாட்டம் வந்தால் நாங்கள் என்ன முடிவெடுப்போமோ அது போன்றுதான் அந்த சகோதரர் முடிவெடுக்கிறார். அவருடைய உள்ளத்திலே ஒரு ஊசலாட்டம், யா அல்லாஹ் நான் உன்னை தொழுது கொண்டிருக்கிறேன், என் தாய் என்னை அழைக்கிறார், நீயா என் தாயா என்று வருகின்ற நேரத்தில் நீதான் எனக்கு முக்கியம் என்று அவர் தொழுகையை கண்டினியூ பண்ணுகின்றார். தாயும் அழைத்து பார்த்து விட்டு கோபத்தால், நீ ஒரு விபச்சாரியுடைய முகத்திலே முழிக்காமல் உனக்கு மரணம் வராது என்று சொல்லிவிட்டு அந்த தாய் போய்விட்டார். ஒரு குறிப்பிட்ட காலம் செல்லுகின்றது. அந்த ஊரிலே ஒரு பெண் ஒரு ஆட்டிடையனோடு சேர்ந்து அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கின்றது. அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு ஊருக்குள்ளே வருகின்றார். எல்லோரும் அந்த பெண்ணை சாடுகின்றார்கள், பெண்ணை அடிப்பதற்கெல்லாம் போகின்றார்கள். மிக பயங்கரமாக அந்த பெண்ணுடைய விடயத்தில் நடந்து கொள்கின்றார்கள். யார் இந்த குழந்தைக்கு தந்தை என்று கேட்ட நேரத்தில் அந்த இடத்திலே தப்ப வேண்டும் என்று சொன்னால் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, யார் அந்த ஊரிலே நல்லவராக இருக்கிறாரோ அவரை பாயிண்ட் அவுட் பண்ணினால் ஆட்டோமேட்டிக்காக எல்லோருடைய அந்த கோபம் அங்கால பக்கம் திரும்பி நம்ம இன்னசென்ட் ஆகிடலாம் என்பதற்காக வேண்டி ஜுரைஜுடைய பேரை சொல்லிவிடுகின்றார். ஜுரைஜ் அவர் ஆசிரமத்திலே இருந்து கொண்டிருக்கிற அந்த சந்தர்ப்பம், ஆசிரமத்தில் ஒரு மேல ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்த ஜுரைஜை தேடி போகின்றார்கள். ஜுரைஜை காணவில்லை. அந்த ஆசிரமத்தை ஒட்டைக்கின்றார்கள். ஒட்டைச்சு தூளாக்கி விட்டு ஜுரைஜை காணுகின்றார்கள். மேலே ஒரு இடத்துல நின்று ஜுரைஜ் இறங்கி வாங்கன்னு கேட்கிறாங்க. அந்த மக்களிடத்துல ஜுரைஜ் சொல்றார், அமைதியாக இருங்க, நான் பாரேன் என்று சொல்லி போட்டு கீழே இறங்கி வந்து அவருக்கு அந்த நிலைமையில் உதவுவதற்கு யாரும் கிடையாது. எல்லோரும் நம்பி விட்டார்கள் ஜுரைஜ் தான் தந்தை என்று. அவருக்கு உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது. அவருடைய உள்ளத்திலே இருந்த ஈமான் மட்டும்தான். அந்த ஈமானோடு அந்த குழந்தை இடத்திலே சென்று பேச முடியாத அந்த மழலை இடத்திலே போய் உன் தந்தை யார் என்று கேட்பதை தவிர அவருக்கு வேற வழியே கிடையாது. உன் தந்தை யார் என்று கேட்கின்றார். அல்லாஹு தஆலா அந்த நல்லடியாரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தையை பேச வைத்தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அந்த குழந்தை இன்னார்தான் என்னுடைய தந்தை என்று சொன்னது. ஒரு குழந்தை பேசுமாக இருந்தால் நிச்சயமாக அந்த இடத்திலே எல்லோரும் அதை நம்பி விடுவார்கள். ஏனென்றால் பேச முடியாத ஒரு குழந்தை இறைவன் பேச வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கை இருக்கின்றது அல்லவா. எனவே அவர் பேசின உடனேயே, அந்த குழந்தை பேசின உடனே எல்லோரும் நம்பி விட்டார்கள் அந்த ஆட்டுடையன் தான் என்று. ஆனால் அந்த குழந்தை இடத்திலே வந்து அந்த குழந்தையை பார்த்து ஜுரைஜ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் தாயுடைய சாபம் பலித்து விட்டது, என் தாயுடைய சாபம் பலித்து விட்டது. தாயுடைய சாபம் என்பது சாதாரண சாபம் அல்ல. நம்முடைய வீடுகளில் இப்படி ஒரு தாயை நாங்கள் கண்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் தொழுதுட்டு இருக்கிற நேரம், ஷஃபீலானோட தொழுகையாக இருந்தால் கூட நம்ம எல்லாம் தொழுதுட்டு இருக்கிற நேரம் நம்மளை யாராவது கூப்பிடுவார்களாக இருந்தாலும் உள்ள தொழுதுட்டிக்குன்னு சொல்ற அளவுக்கு மிக சிறப்பான தாய்மாரை நமக்கு தந்திருக்கிறார். இந்த தாயுடைய வார்த்தைக்கே அல்லாஹு தஆலா இப்படி ஒரு நிலைமையை வைத்திருக்கின்றான் என்றால், அதுவும் தொழுகின்ற நிலைமையில இருந்த ஒரு பிள்ளைக்கு ஒரு தாயுடைய சாபம் பலிக்கும் என்கின்ற நிலைமை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றான் என்றால், நாங்கள் தொழாத நிலைமையில், நாங்கள் சாதாரணமாக இருக்கிற நிலைமையில், நாங்கள் போன் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே, நாங்கள் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற நேரம், அல்லது நாங்கள் யாரோடையாவது கதைத்துக் கொண்டிருக்கிற நேரம், நம்முடைய தாய் நம்மை அழைத்த அழைப்புக்கு நாங்கள் உடனே பதில் தராமல் அவசரமான ஒரு தேவைக்காக அழைத்துக் கொண்டிருக்கிற அந்த தாயுடைய நாவு சில நேரம் திறந்து நீ நாசமா போகட்டும் என்று சொன்னால் நாசமாய் போய் விடுவோம் என்ப அந்த சகோதரர்களே. இந்த ஹதீஸ் அதுக்கு ஒரு ஆதாரம். நம்முடைய தாய் இந்த மாதிரியான தாய் அல்ல. 5 நேரம் தொழக்கூடிய தாய், நம் தொழுகையை ஊக்குவிக்கக்கூடிய தாய், நம்மை பள்ளிவாசலுக்கு அனுப்பக்கூடிய தாய். இந்த இடத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கின்றோம் என்றால் நிச்சயமாக நம்மை அனுப்பி வைப்பதிலே தாயுடைய பங்களிப்பும் இருக்கும். இந்த நேரத்தில் நம்முடைய தேவை வீட்டிலே இருக்குமாக இருந்தால் அந்த தேவைகளை தானாக நிறைவேற்றிக் கொண்டு நம்மை இந்த பள்ளிவாசலுக்கு அனுப்பிய தாயாக அந்த தாய் இருப்பார். அப்படிப்பட்ட தாயை பெற்ற நாங்கள் அந்த சாபத்தை பயந்து கொள்ள வேண்டும் என்ப அந்த சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கடைசியாக அந்த செய்தியை சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஜுரைஜுக்கு மார்க்க அறிவிலே தெளிவு இருக்குமாக இருந்திருந்தால்
தாய் அழைத்த நேரத்திலே தொழுகையை விட்டு விட்டு போயிருப்பார். தொழுகை அல்லாஹுவா தாயா அந்த அதாவது அந்த கம்பேரிசனே பிழை சகோதரர்களே. அல்லாஹ்வா தாயா, அதை எப்படி கம்பேர் பண்றது? அல்லாஹ்வா தாயாங்கிற கம்பேர் பண்றது இல்லை. அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? நஃபிலான தொழுகையை விட்டு விட்டு தாயுடைய அழைப்பை நீ செவிமடுக்க வேண்டும். அந்த கட்டளை அவருக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இவருக்கு மார்க்க அறிவு இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த தாயுடைய அழைப்பை அவர் ஏற்றிருப்பார், தொழுகையை விட்டு விட்டு போயிருப்பார். எனவே தாயுடைய விடயத்தில் மிக கவனமாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் தாய் இருக்கின்றார். தாய் இல்லாமல் இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. எனவே நம்முடைய தாயுடைய விடயத்தில் மிக கவனமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும். அவருடைய உள்ளம் புண்படாத விதமாக நடந்து கொள்ள வேண்டும். நடந்து கொள்வது அல்லாஹ் ஆதரித்தது, அல்லாஹு தஆலா தடுத்தது. அவர்களுடைய உள்ளம் நோகும் விதமாக, உடல் நோகும் விதமாக அவர்களை நோவினை செய்வது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே சொல்கின்றார்கள். இரண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வஅதல் பனாத், அதாவது குழந்தைகளை கொலை செய்வது. அதிலும் சிறப்பாக குறிப்பாக பெண் குழந்தைகளை, பனாத் பெண் குழந்தைகளை கொலை செய்வது. பெண் குழந்தைகளை கொலை செய்கின்ற ஒரு பழக்கம் ஜாஹிலியா காலத்தில் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வன்மையாக கண்டித்தார்கள். மிக அதாவது எச்சரிக்கையோடு பிரச்சாரம் செய்தார்கள் மக்களுக்கு, நீங்கள் அதை செய்யக்கூடாது என்று சொல்லி. அது ஒரு ஜாஹிலிய பண்பாக நாங்கள் இன்றைக்கும் வழங்கி இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு எச்சரித்த அந்த எச்சரிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா இதை உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கின்றான் என்று சொல்லித் தருகின்றார். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அதாவது ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொல்லி பஷாரத்து சொல்லப்பட்டால் அவருடைய முகங்கள் எல்லாம் கருத்து போகின்றதாம், கருகருப்பாக மாறிவிடுகின்றது. ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததை அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவ்வளவு ஜாஹிலியத். அப்படி இருந்த மக்கள் அல்லாஹ் தஆலா இதை தடுக்கின்ற, நீங்கள் இதை செய்யக்கூடாது. ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய ஒரு பெண் குழந்தையை நான் கொண்டு போய் கிணற்றிலே தள்ளிவிட்டு கொன்றேன். அந்த நேரத்திலே தந்தையே தந்தையே என்று சொல்லி அந்த பிள்ளை அலறிக்கொண்டு இருந்தது. அதுவையும் பார்க்காமல் நான் அந்த குழந்தையை தள்ளிவிட்டு கொலை செய்தேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழுதார்கள். அவர்களை சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் அழுதார்கள். என்னால் சுற்றி இருந்த மக்களுக்கு நன்றாக தெரியும் அந்த காலத்தில் அவர்கள் எதை செய்து கொண்டிருந்தார்கள், அழுதார்கள் என்ற வரலாறை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். அன்பிக்கினிய சகோதரர்களே, பெண் குழந்தையை அதாவது கொல்லுகின்ற அந்த நடைமுறை நம்மிடத்திலே கிடையாது. இதிலிருந்து நாங்கள் இவ்வளவு காலத்துக்கும் தடுக்கப்பட்டு நாங்கள் இதிலிருந்து வெளியாகி வந்து விட்டோம், இதிலிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டோம். ஆனால் அடுத்தடுத்து சொன்ன விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய அம்சங்களாகத்தான் இருக்கின்றது அன்பார்ந்த சகோதரர்கள். மூன்றாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது அல்லாஹு தஆலா ஏதாவது ஒரு அம்சத்தை நமக்கு செய்ய வேண்டும் என்று நாடி இருக்கின்ற நேரத்தில் அந்த மாதிரியான அம்சங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தடுத்துக் கொள்வது. அதை பற்றி அறிஞர்கள் சொல்லுகின்ற நேரத்தில் ஒரு சில செய்திகளை சொல்லுகின்றார்கள். பாருங்கள், இந்த ஹதீஸ் புகாரிலே வரக்கூடிய செய்தி. புகாரிக்கு ஷரஹ் எழுதிய இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் ஃபத்ஹுல் பாரியிலே சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தஆலா கட்டளையிட்ட நலவுகள் இருக்கின்றதே, இந்த நலவுகளை ஒருவன் தடுத்து வைப்பது, குறிப்பாக உறவினர்களுக்கு உதவி செய்வது, அதே நேரத்தில் ஏழைகளுடைய உரிமையை அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது, இந்த மாதிரியான விடயங்களிலே தன்னை தடுத்துக் கொள்ளக்கூடிய மனிதர்கள், அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய விடயங்களை தடுத்துக் கொள்ளக்கூடிய மனிதர், இந்த மனிதர் இந்த செய்யக்கூடிய இந்த காரியத்தை அல்லாஹு தஆலா ஹராமாக்கி இருக்கிறான். நமக்கு ஒரு விடயத்தை அல்லாஹ் அதாவது கடமையாக்கி இருக்கின்றான் என்றால் அந்த கடமையை நாங்கள் தடுத்துக் கொள்ளக்கூடாது. எல்லா விடயத்திலும் இது பொருந்தும். அடுத்து முஸ்லிமிலே வரக்கூடிய இந்த செய்திக்கு இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஷரஹ் எழுதுகின்ற நேரத்தில் சொல்லுகின்றார்கள், பிறருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய வாஜிபான அம்சங்கள், வாஜிபான உரிமைகளை நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் தடுத்துக் கொள்வது. உதாரணத்துக்கு ஜகாத்து கொடுப்பது, ஜகாத்தை ஒருவர் கொடுக்காமல் தடுத்துக் கொள்வது அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கிறார். அதே நேரத்தில் குடும்பத்துக்கு செலவு செய்வது அல்லாஹ் நமக்கு அதை கடமையாக்கி இருக்கின்றார். அந்த குடும்பத்துக்கு செலவு செய்வதை நமக்குள்ளே தடுத்துக் கொள்வது. சில நேரங்களில் சில இடங்களில் நாங்கள் கேள்விப்படுகின்றோம், ஆச்சரியமாக இருக்கின்றது, குடும்பத்துடைய தலைவர், இதே யாரிலே கேள்விப்படுகின்றோம், குடும்பத்துடைய தலைவர், குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டியவர், அவர் குடும்பத்துக்கு செலவழிப்பதை தடுத்துக் கொள்கின்றார். அவர்தான் மனைவிக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும்,
அவர்தான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், அவர்தான் இந்த பெருநாளைக்கு உடுப்பு வாங்கி கொடுப்பதாக இருந்தால் அவர்தான் அதை செய்ய வேண்டும். உழைக்கின்றார், பணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார், ஆனால் குடும்பத்துக்கு செலவழிப்பதை விட்டு அவர் தடுத்துக் கொள்கின்றார். இந்த மாதிரி சில தந்தைமார்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹராமாக்குகின்றான் என்று நமக்கு சொல்லி தருகின்றார்கள். குடும்பத்துக்கு செலவழிப்பது என்பது மிக முக்கியமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளுக்கு செலவழிப்பது, அனாதைகளுக்கு செலவழிப்பது, யுத்தத்துக்கு செலவழிப்பது, குழந்தைகளுக்கு செலவழிப்பது, அதாவது குடும்பத்துக்கு செலவழிப்பது என்கின்ற அம்சங்களில் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அனைத்து ஒரு தினார்களிலும் குடும்பத்துக்கு செலவழிக்கின்ற அந்த ஒரு தினார் தான் மிக உயர்வானது என்று சொன்னார்கள். குடும்பத்துக்கு செலவழிப்பது என்பது உயர்வான ஒரு பண்பு, நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது. நம்முடைய குடும்பத்துடைய தேவை அல்லாஹ் தஆலா நமக்கு தான் சுமத்தி இருக்கின்ற ஆண்களை பொறுத்த மட்டிலே அதை தடுத்துக் கொள்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்களே, ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற அம்சம். அதை தடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய விடயத்திலே சொல்லப்பட்ட அம்சம் தான் அல்லாஹ்வுடைய தடைதான் இது என்று சொல்லி இமாம் நவவி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அவர்கள் இன்னொரு உதாரணத்தையும் சொல்லுகின்றார்கள் பாருங்கள். கடனை திருப்பி கொடுப்பது, கடன் இருக்கின்றதே, இந்த கடனுடைய விடயத்திலும் திருப்பி கொடுக்காமல் தன்னை தடுத்துக் கொண்டிருக்கின்ற மனிதர்களும் இந்த செய்திக்குள்ளே வருவார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கடனை நமக்கு எச்சரித்தார்கள் என்றால், கடனுடைய விடயத்தில் ஒருவன் நாளை அதாவது ஷஹீதாக இருந்தால் கூட அந்த ஷஹீதுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். அவன் சொர்க்கம் செல்வதற்கு தடையாக அவனுடைய கடன் இருந்தாலே தவிர, கடன் தான் அவனை சொர்க்கம் செல்வதற்கு தடுத்து கொண்டிருக்கின்ற அம்சம். ஷஹீதுக்கு கூட எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்ற மனிதனுக்கு கூட அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவன் கடன் எடுத்திருந்தால் அந்த கடன் தான் அவனை தடுத்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாசாக்களை கொண்டு வந்து வைத்தால் இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கின்றதா என்று கேட்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கடன் இருக்கின்றது என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி என்றால் உங்களுடைய சகோதரனுக்கு நீங்களே தொழுவித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் போவார்கள். இல்லை நாங்கள் பொறுப்படுத்திக் கொள்கின்றோம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று யாராவது பொறுப்படுத்தால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீடி வந்து தொழுவார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். கடன் என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல அன்பார்ந்த சகோதரர்களே, அது அடுத்தவனுடைய உரிமை, அதை நாங்கள் தடுத்து விடக்கூடாது. அந்த கடனை திருப்பி கொடுப்பதை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றார். எனவே அந்த கடமையை தடுத்துக் கொள்கின்றவர்களும் இந்த மன்ஆண்டு சொல்லக்கூடிய அந்த அம்சத்துக்குள்ளே போவார்கள் என்று ரசூலுல்லாஹி அதாவது இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த கடனுடைய விடயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொன்னார். ஏன் நான் இதை சொல்லுகின்றேன் என்றால், சர்வசாதாரண பிசினஸிலே கடன் எடுக்கின்ற பழக்கம் நம்மில் அதிகமானவரிடத்தில் இருக்கின்றது. கடனை எடுப்பதற்கே பயப்பட வேண்டும். கடனை எடுப்பதற்கு பயப்படுகின்ற நிலைமையில நம்மிடத்திலே கிடையாது. நம்மளே அதிகமானவர்கள் கடனை எடுப்பதை ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பி கொடுக்கிற நேரத்தில் அவர்களுடைய நிலைமைகளை பார்க்க வேண்டும் சகோதரர்களே. செக்கை எழுதி கொடுப்பது செக் பவுன்ஸ் ஆகுது, எந்த செக்குமே அதாவது பாஸ் ஆகுவது கிடையாது. வாக்களித்தால் அதுக்கு மாறு செய்ய வேண்டிய நிலைமை வரும். அல்லாஹ்வுடைய தூதர் கடனை விட்டும் யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதை பார்த்து விட்டு ஒரு நபி தோழர் கேட்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதரே கடன் எடுப்பது ஹராமா? கடன் எடுப்பது கூடாத? ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் தொடர்ந்து அல்லாஹ்விடத்தில் கடன் எடுப்பதை கடனிலிருந்து என்னை பாதுகாத்து விடு, கடனிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று துஆ செய்கின்றீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், கடன் ஒரு மனிதனை பொய் பேச வைத்து விடும். நான் பயப்படுகிறேன், பொய் பேச வைத்து விடும். எனவே கடனிலிருந்து என்னை பாதுகாத்து விடுன்னு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றேன். கடன் மிக மோசமானது அன்பார்ந்த சகோதரர்களே, ஆனால் மிக இன்ட்ரெஸ்டாக வாங்குகின்றார்கள். சில நேரங்களில் யாரிடத்திலேயாவது காசு இருக்குதுன்னு வைங்க, நான் கண்ட அனுபவத்தை சொல்கின்றேன். ஏதாவது ஒரு பொது தேவைக்காக சேகரிக்கப்பட்ட ஒரு காசாக இருக்கு. பொது தேவைகளுக்காக சேகரிக்கப்படுற நேரத்தில் காசு கொஞ்சம் பெருசாவே கிடைக்குமா இல்லையா? கொஞ்சம் கூடுதலாக ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ஒரு 50 லட்சம் மாதிரியான காசுகள் இருக்கின்றது என்றால், இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னா, பொது தேவைக்காக சேகரிக்கப்பட்ட காசாக இருந்தாலும் யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு காலம். இவ்வளவு சேர்ந்திருக்குதுன்னு யார்ட்டையும் சொல்லிடலாது. சொன்னா அடுத்த நிமிஷம் ஒரு கால் ஒன்று வரும். தனியாக இருக்கிற நேரத்தில் கால் வரும். கால் எடுத்து உங்கள்கிட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய் இருக்குதாமே, 50 லட்சம் ரூபாய் நீங்க தாங்க, உங்களுக்கு மாசம் இவ்வளவு ப்ராஃபிட் தரும், இவ்வளவு ப்ராஃபிட் உங்களுக்கு திருப்பி தரும். அல்லது இந்த சிஸ்டம் உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி அந்த 50 லட்சத்தை கடனை தாங்க, நீங்க இப்ப யூஸ் பண்ண மாட்டீங்க தானே, ஒரு 6 மாசத்துக்கு பிறகு திருப்பி தரம்னு மிச்சம் சிம்பிளாக மிகப்பெரிய தொகையாக இருந்தாலும் மிக லேசாக கேட்கின்ற ஒரு நடைமுறை நம்மிடத்தில் இருக்கின்றது என்பது அந்த சோதரர்களை சாதாரண விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கடனை திருப்பி கொடுப்பதற்கு காசு இருந்து தவணை போடுவதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். காசு இருக்குது தவணை போடுவது, காசு இருக்குது கால் பண்ணி உங்களுக்கு இப்ப காசு தேவையா, இல்லை ஒரு 2 மாசத்துக்கு பிறகு கிடைச்சா பரவாயில்லைன்னு அவர் சொல்லுவார். சில நேரங்கள்ல அவருக்கு தேவை இருக்கும், இல்லை என்றாலும் அவர் அவர் பிரச்சனைன்னு சொல்லுவார். நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா 2 மாசத்துக்கு பிறகு சார் நமக்கு அந்த கடன் பாரதூரம் விளங்குறது இல்லை.
காசு இருக்கிறதுனால கொடுத்து முடித்திட வேண்டும், தவணை போடக்கூடாது. ஆனா நாங்க தவணை போடுவோம். இவ்வளவு காலத்துக்கு பிறகு தாரம், இவ்வளவு காலத்துக்கு பிறகு தாரம். சில நேரத்தில் ஒரு காசு ஒரு தொகை இருக்கின்றது, கடனை கொடுப்பதற்கென்றே திருப்பி கொடுப்பதற்கென்றே சேகரித்திருப்போம். ஒரு பிசினஸ் ஆஃபர் ஒன்றும் வந்திருக்கும், அந்த ஆஃபருக்கு போடுவதா கடனை கொடுப்பதா என்கின்ற ஆப்ஷனில் நம்மிடத்தில் அதிகமாக வேலை செய்வது எது? பிசினஸுக்கு போடுவதுதான். கடனை கொடுக்கின்ற ஆப்ஷன் என்று வருகின்ற நேரத்தில் அவரிடத்தில் கால் பண்ணி ஒரு மாசத்துக்கு பிறகு தந்தா உங்களுக்கு பரவாயில்ல, அவன் பரவாயில்லன்னு சொல்லுவார், தவணை எடுத்துக்கொள்ளும். அல்லாஹ்வுடைய தவணை எடுப்பதை தடுத்தார்கள். இவ்வாறு உங்களிடத்திலே பணம் இருந்து திருப்பி கொடுப்பதற்கு வசதி இருந்து தேவையில்லாமல் அந்த தவணை எடுப்பது இருக்கின்றதே, இது கடனுடைய பாரதூரம் தெரியாதவர்கள் செய்கின்ற வேலை. அந்த காரியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். கடமையான அம்சங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தடுத்துக் கொள்வதை அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள் என்கின்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அடுத்து வஹாத்தி, நான்காவது அம்சம். அல்லாஹ் தஆலா தடுத்த அம்சங்களில் வஹாத்தி, தாங்க தாங்க என்று எல்லாத்தையும் எது கேட்டாலும் தாங்கண்டு வாங்கிக் கொள்வது, எதை எடுத்தாலும் தாங்கண்டு வாங்கிக் கொள்வது, அடுத்தவரிடத்தில் கேட்டு 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 திரிவது, அடுத்தவருடைய விடயங்களிலே பேராசைப்படுவது, இந்த மாதிரியாக நடந்து கொள்பவர்கள் இந்த விடயத்தை விட்டுவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது அல்லாஹ் தஆலா ஹராமாக்கிய அம்சம் என்று நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், தமக்கு எந்த உரிமையுமே இல்லாத அம்சங்களை அடுத்தவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வது, அல்லது பிறருடைய செல்வம் இருக்கின்றதே அந்த செல்வத்திலே ஆசை வைப்பது, அந்த ஆசையின் காரணத்தினால் எனக்கும் தாங்க தாங்க என்று கேட்கிற மாதிரியான நடைமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திக் கொள்வது, இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு மனிதனாக முஃமின்கள் இருக்கக்கூடாது. அடுத்தவர்களில் எந்த அளவுக்கு தங்கி இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க முடியுமோ அந்த வாழ்க்கையை தான் நம்முடைய வாழ்க்கையாக நாங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் யாரிலும் நான் தங்கி வாழக்கூடாது என்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வானாக இருந்தால், அவனுடைய சிந்தனை அல்ல, வாழ்க்கையே அப்படித்தான், அடுத்தவர்களில் நான் தங்கி இருக்க கூடாது என்று ஒரு மனிதன் வாழ்வானாக இருந்தால் அவனை அடுத்தவர்களில் தங்கி இல்லாத ஒருவனாக அல்லாஹ்வே மாற்றி விடுவார். தங்கி இல்லாத ஒரு மனிதனாக, எந்த தேவையும் அவனாகவே பூர்த்தியாக்கக்கூடிய தன்னிறைவுள்ள ஒரு மனிதனாக அல்லாஹ் தஆலா மாற்றி விடுவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்தவர்களை தங்கி இருப்பது என்பது இந்த மார்க்கம் ஆதரித்த ஒரு அம்சம் அல்ல. அல்லாஹுவில் மட்டும்தான் நாங்கள் தங்கி இருக்க வேண்டும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் அல்லாஹுவின் மீது தவக்கல் வைத்தவர்களாக இருப்பார்கள், அல்லாஹுவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாகத்தான், அல்லாஹ்வின் மீது சார்ந்தவர்களாகத்தான், அல்லாஹுவுக்கு மீது முழுமையாக நம்முடைய பொறுப்பை சாட்டியவர்களாகத்தான் மூமின்கள் இருக்க வேண்டுமே தவிர யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா, யாராவது நமக்கு தருவார்களா, யாராவது நம்மோடு இருப்பார்களா என்று அடுத்தவர்களோடு தாங்கள் வேண்டும் என்ற மாதிரியான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நமக்கு தடுத்திருக்கின்றான் என்கின்ற செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இந்த பழக்கம் நம்மிடத்தில் இல்லையா? இந்த எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் இல்லையா? சில மக்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு கடன் தேவையா என்று கேட்டால் கூட இல்லை ஒன்றும் தேவையில்லையே அப்படின்னு சொல்வார்கள். ஆனால் தேவை இருக்கும், தேவை இருக்கும். ஆனால் கடன் தேவையா, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையான்னு கேட்கிற நேரம் எனக்கு உதவி தேவை கிடையாது. சில நேரத்தில் யாராவது என்னை விட கஷ்டப்பட்டவர்கள் இருப்பார்கள், அவரிடத்தில் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்கின்ற அளவிலும் மக்கள் உலகத்தில் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற நேரத்தில் ஒரு சம்பவம் அப்படி நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொருளை ஒரு நபித்தோழரிடத்தில் கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதை அவருக்காக வேண்டி ஒதுக்கி கொடுக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த நபித்தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை விட இதனுடைய தேவை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். அவர் தேவை உள்ளவர் தான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நன்றாக தெரியும், அதனால் தான் கொடுக்கப்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்தோழர் சொல்கிறார், என்னை விட தேவை உள்ளவர் இருப்பார், அவருக்கு நீங்கள் கொடுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து சொல்கின்றார்கள், தோழரே, உங்களிடத்திலே நீங்கள் எதையுமே எதிர்பார்க்காத ஒரு நிலையில் ஒருவர் விடயத்தை தந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்க எதிர்பார்க்கல, தருணம் தந்தா நல்லம் என்ற மாதிரி நீங்க எதிர்பார்க்கல, எதிர்பார்ப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஆதரிக்கவில்லை. எதிர்பார்க்காத நிலைமையிலே உங்களிடத்தில் ஒரு பொருளை தந்தால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவை என்றால் பயன்படுத்துங்கள், இல்லையா தேவை உள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். தேவை இருந்தால் நீங்க பயன்படுத்துங்க, இல்லாட்டி தேவை உள்ளவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். நீங்க அதை எதிர்பார்க்கல. சில நேரம் நீங்க எதிர்பார்க்காம இருந்தாலும் அந்த பொருள் உங்களிடத்தில் வருகின்ற நேரத்தில் அதனுடைய தேவை உங்களுக்கு இருக்கலாம், உங்கள் சார்ந்தவர்களுக்கு இருக்கலாம். எனவே அந்த தேவை உள்ள உங்கள் சார்ந்தவர்களுக்கும் அது போய் சேராமல் நீங்களே தடுக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தடையை செய்தார்கள். ஆனால் எதிர்பார்க்காமல் இருக்க வேண்டும். அடுத்தவர்கள் தருவார்கள், உதவி செய்வார்களா என்கின்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பேராசை, யாராவது நமக்கு உதவி செய்வார்களா, யாராவது நம்மை தூக்கி விடுவார்களா, யாராவது நமக்கு தோள் கொடுப்பார்களா என்றெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நடைமுறை இருக்கின்றது நம்மிடத்திலே.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியினூடாக அல்லாஹு தஆலா இந்த மாதிரியான மனநிலைமைகள் அடுத்தவர்களிடத்திலே கேட்டு போவது, கேட்டு பெற்றுக்கொள்வது, அடுத்தவர்களிடத்திலே தனக்கு உரிமை இல்லாத அம்சங்களை எடுத்துக்கொள்வதற்கு எடுக்கின்ற முயற்சி இருக்கின்றதே, இதை தடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதனுடைய விளக்கமாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதே நேரத்தில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் சொல்லுகின்றார்கள், எந்த தேவையும் இல்லாமல், எந்த அவசியமுமே இல்லாமல், உரிமையே இல்லாத அம்சங்களை அடுத்தவரிடத்தில் எடுத்துக்கொள்கின்ற பழக்கம், இந்த பழக்கத்தை அல்லாஹு தஆலா தடுத்திருக்கின்றான் என்று நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். இதை இன்னும் ஒரு இமாம் குர்துபி அவர்கள் சொல்லுகின்ற நேரத்திலே இந்த ரெண்டு பண்பை இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வமன்ஆ வஹாதி, இந்த ரெண்டு பண்புகளையும் சொல்லுகின்ற நேரத்தில் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் சுயநலவாதியாக மாறுவதற்கு காரணமான இரண்டு பண்புகள் என்று சொல்லி. சுயநலவாதியாக, ஒன்று தடுத்துக் கொள்வது, அவனுக்கு தேவை என்பதனால தானே தடுக்கிறான், அவனுக்கு தேவை, அடுத்தவர்கள் என்ன நடந்தாலும் எக்கேடு கெட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது. ஜகாத் ஏன் தடுத்துக் கொள்கின்றான்? அவனுக்கு உதவும் என்று நினைக்கின்றான், தனக்கு தேவைன்னு நினைக்கின்றான். அவனுக்கு உரிமை இல்லாத ஒரு அம்சத்தை, அடுத்தவர்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு அம்சத்தை இந்த மாதிரி தடுத்துக் கொள்கின்ற மனிதன் அவனிடத்தில் சுயநலத்தை எடுத்துக்கொள்கின்ற, சுயநலம் என்கின்ற தன்மையை எடுத்துக்கொள்வதற்கு இது காரணமாக அமைந்து விடுகின்றதாம். அதே நேரத்தில் என்ற அடுத்தவர்களிடத்தில் நாங்கள் கெஞ்சுவது, கேட்பது, அடுத்தவர்களிடத்தில் தனக்கு உரிமை இல்லாத அம்சத்தை பெற்றுக்கொள்வதும், என்ன எக்கேடு யாரு கெட்டு போனாலும் எனக்கு தேவையான வந்துடணும், எனக்கு தேவையான அடைஞ்சு கொள்ளணும், பேராசைப்பட்டவனாக அந்த மனிதன் மாறுவதற்கு அது காரணமாக அமைகின்றது. எனவே அதுவும் அவனுடைய சுயநலத்துக்கு காரணமாக இருக்கின்றது என்று இமாம் குர்துபி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்பிக்கினிய சகோதரர்களே, இந்த இரண்டு அம்சங்களுக்கும் இமாம்கள் கொடுத்த இந்த விளக்கத்தை நாங்கள் சரியாக வழங்கி நம்மிடத்தில் இந்த பண்பை நாங்கள் இல்லாமல் பண்ணிக்கொள்ள வேண்டும். அடுத்தவனுக்கு உரிமையான ஒரு அம்சம் நம்மிடத்தில் இருக்கின்றது என்றால் அதை தடுக்கக்கூடாது, கொடுத்து விட வேண்டும். அடுத்தவர்களிடத்திலே நமக்கு உரிமை இல்லாத ஒரு அம்சம் இருக்குமாக இருந்தால், நமக்கு தேவையில்லாத ஒரு அம்சம் இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் எடுப்பதற்கும் முயற்சி எடுக்கக்கூடாது. இந்த இரண்டையும் அல்லாஹு தஆலா நமக்கு தடுத்திருக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வகரிஹலக்கும், உங்களில் அல்லாஹு தஆலா வெறுக்கக்கூடிய பண்புகள் ஸலாஸா, மூன்று என்று சொல்கின்றார். மூன்று அம்சங்களை அல்லாஹு தஆலா உங்களிடத்திலே வெறுக்கின்றான். நீங்கள் அதை செய்வதை அல்லாஹு தஆலா விரும்புவது கிடையாது. அல்லாஹ்வுடைய நேசம் இல்லாமல் போவதற்கு அது காரணமாகி விடக்கூடிய மூன்று அம்சங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதிலே ஒன்று கீல வகால, என்னால் சொன்னார் என்று சொல்லுவது. சில நேரத்தில் நம்ம தப்புறதுக்காக வேண்டி அந்த வார்த்தையை பயன்படுத்தும். மார்க்கத்துடைய விடயத்தில் அறிஞர்கள், முன்னோர்கள், மார்க்க வழிவந்த மக்கள், சலஃபு சாலிஹீன்கள் அவர்கள் ஒரு மார்க்கத்தை விளங்கி இதுதான் விளக்கம் என்று சொன்னார்கள். அந்த விளக்கத்தை இன்னார் சொல்லி இருக்கின்றார் என்று சொல்வதிலே தவறு கிடையாது. அது மார்க்கத்துடைய விளக்கம், அதல்ல. சர்வசாதாரணமான வார்த்தையுடைய நடைமுறையில் சில விடயங்களை யாரையாவது மூட்டி விடுவதற்காக வேண்டி, ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, இந்த மாதிரியான இன்டென்ஷனில் நலவை ஏற்படுத்துவதற்காக வேண்டிய அல்ல, ரெண்டு பேரை சேர்த்து வைப்பதற்காக வேண்டிய அல்ல, எங்கேயாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, நான் சொல்லல அண்ணா அவங்க எல்லாம் சொல்லி கொண்டாங்க என்ற மாதிரியான வார்த்தைகளை சொல்லுவோம். இப்போ நாங்கள்லாம் அது நிறைய கேட்போம். பாடசாலைகளில் கற்பிக்கக்கூடிய நாங்கள் அது நிறைய கேட்போம். இது ஏண்ட கருத்து இல்லை, இந்த நிறைய பேர் பேசிக்கொள்றாங்கன்ட்டு அந்த சொல்லுகின்ற டோன் இருக்குமே, அது நிறைய பேர் கருத்தல்ல, அன்னாருடைய கருத்து தான் நல்லாவே விளங்கும் சகோதரர்கள். அப்படி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நான் சொல்லலை, ஏண்ட கருத்து அல்ல இது, அடுத்தவர்கள் சொன்னார்கள். அப்ப அடுத்தவர்கள் சொன்னார்கள் ஏண்ட கருத்து இல்லைன்னு சொன்னா சொல்ற நேரத்தில் எப்படி சொல்லணும்? அதை எதிர்க்கின்ற விதமாக, என்ன இப்படி பேசுறார்கள், ரெண்டாவது பேசணும். அப்படி பேச வேண்டாம், தன்னுடைய கருத்து மாதிரியே, சொந்த கருத்து மாதிரியே சொல்லுவார்கள். இந்த மாதிரியான நடைமுறை நம்மிடத்தில் அதிகமாகவே இருக்கிறது. கீல வக்கால, இன்னார் சொன்னார் என்று சொல்வது. இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய பாவனை நம்மிடத்தில் அதிகமாக இருக்கிறதா இல்லையா? இந்த சோசியல் மீடியாவுடைய பாவனையில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மோசமான ஒரு பழக்கம் இருக்கிறது. என்னால் ஏதாவது ஒரு ஆர்டிக்கலை வாசிக்கிறது, அந்த ஆர்டிக்கலை வாசிச்சுட்டு அந்த ஆர்டிக்கல் நமக்கு பிடிச்சிருந்தால் அதை ஃபார்வர்ட் பண்ணணும். அதை ஃபார்வர்ட் பண்ண போக்குள்ள இந்த ஹதீஸில் இருக்கிற அதே வாசகத்தை அப்படியே கீழே டைப் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணும். ஃபார்வர்டட் ஆஸ் ஐ ரிசீவ்டுன்னு சொல்லி கீழ வக்கால, அதானே நான் சொல்றேன், இன்னார் சொன்னார் என்று சொல்றேன். அதை ஃபார்வர்டட் ஆஸ் ஐ ரிசீவ்ட், நான் எப்படி அதை பெற்றேனோ அதை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். இந்த கருத்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, உங்களுக்கும் அந்த கருத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அதை நீங்கள் உள்வாங்கவில்லை, அதை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளவில்லை என்று சொல்லி சொன்னால் எதற்காக வேண்டி அடுத்தவரிடத்தில் சொல்ல வேண்டும்? அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், சூரத்துல் ஹுஜராத்திலே 6வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்ட மக்களே, இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் பினபைன், உங்களிடத்திலே ஒரு ஃபாசிக் வந்து ஒரு செய்தியை உங்களிடத்திலே சொல்வானாக இருந்தால் ஃபத்தபையனு, நீங்கள் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார்.
அதை உறுதிப்படுத்தாமல் நீங்கள் எந்த ஒரு விடயத்தையும் நீங்கள் அடுத்தவரிடத்தில் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டாம். அடுத்தவர்களுடைய விடயத்தில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், நிறைய ஃபசாதுகளை இந்த உலகத்தில் பண்ணக்கூடியதாக இருக்கும். இன்னார் சொன்னார்னு சொல்லி போட்டு ஆள் மாறிடும். சொன்ன அந்த செய்தி சில வேளைகளில் அந்த நபருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பான ஒரு செய்தியாக இருக்கும். அந்த செய்தி பொய்யாக இருக்குமாக இருந்தால் அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையே சீரழிந்து போவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும். எத்தனையோ கணவன்மாரும் மனைவிமாரும் பிரிந்து போவதற்கு காரணமாக இந்த மாதிரியான வார்த்தைகள் இருந்திருக்கின்றது. இன்னார் சொன்னார்னு சொல்லிட்டு ஆள் மாறிடும். அது உண்மையாகவே சொல்லப்பட்டதாகவும் இருக்காது, அல்லது அந்த சொன்னதில் நிறைய பொய்கள் இருக்கும். அந்த பொய்கள் உண்மையா இல்லையா என்பதை நாங்கள் பார்க்காமல் சம்பந்தப்பட்டவரிடத்தில் போய் சொல்லுகின்ற நேரத்தில் அவருடைய வாழ்க்கை குழம்பி போவதற்கு அது காரணமாக அமைந்து விடுகின்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதை அல்லாஹ் தஆலா வெறுக்கிறான், இது அல்லாஹ் தஆலா விரும்புவது கிடையாது. இந்த மாதிரியான வார்த்தைகளை அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே சொல்லித் தருகின்றார்கள். எனவே இந்த கீல வக்கால இன்னார் சொன்னார், இந்த வார்த்தைக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை என்ற மாதிரி கலந்து கொள்ற மாதிரியான இந்த தன்மை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. சில நேரங்களில் அரபு தெரிந்தவர்கள் இந்த வாசகத்தை அப்படியே சொல்லுவார்கள். கீல வக்கால அப்படின்னு தமிழ்ல பேசக்கூடியவர்கள் கூட அரபு தெரிஞ்சவர்கள் நான் கண்டிருக்கிறேன், இது என் கருத்து கிடையாது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக கீல வக்காலண்டே சொல்லுவார்கள். இதை அப்படியே சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய உள்ளத்துக்கு எப்படி தைரியம் வந்து அல்லாஹ் இருக்கக்கூடிய ஒரு காரியம். இது நம்மிடத்திலிருந்து இல்லாமல் போக வேண்டும். உறுதியான ஒரு தகவல் நம்மிடத்தில் இருக்குமாக இருந்தால், சம்பந்தப்பட்ட நபரிடத்திலே நம்மால் சொல்ல முடியுமாக இருந்தால், அந்த சம்பந்தப்பட்ட நபரிடத்தில் இப்படி ஒரு தகவல் வந்தது, நானும் அதை உறுதிப்படுத்திக் கொள்றேன், நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று பேசுவதிலே தவறு கிடையாது, அவர்களை எச்சரிப்பதிலே தவறு கிடையாது. ஆனால் பட்டும் படாமலும் என்பது போன்ற சில தகவல்களில் நாங்கள் நடந்து கொள்வது இருக்கின்றதே, இதை அல்லாஹு தஆலா வெறுக்கிறான் என்கின்ற ஒரு செய்தியை நம்முடைய உள்ளத்தில் நாங்கள் பதிய வைத்துக்கொள்வோம். அல்லாஹ் வெறுத்தால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் நமக்கு மரியாதை இருக்காது, அல்லாஹ்விடத்தில் நமக்கு கண்ணியம் இருக்காது. நம்முடைய விடயத்தில் அல்லாஹு தஆலா நலவை நாடுவதை தன்னை விட்டும் தூரமாக்கி கொண்டான் என்றால் அல்லாஹு தஆலா நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், நாங்கள் பயப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதற்கு பின்னால் ஒதுங்குவதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் நம்மிடத்திலே கிடையாது. அதனால தான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாங்கிற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அன்பிக்கினிய சகோதரர்களே, அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கீல வகால, அது ஒன்று, அதாவது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய அம்சங்களிலே ஒன்று. இரண்டாவது அம்சம் வகஸ்ரத் சுஆல், நிறைய கேள்வி கேட்கிறது இருக்கின்றதே, கேள்விகள் நிறைய கேட்பது இருக்கின்றதே, இதை அல்லாஹு தஆலா வெறுக்கிறான். கேள்வி கேட்டு 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 எப்படியாவது அவர்களை சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்க்கலாம், அந்த கேள்வி ஒன்று கேட்டால் தான் நம்ம ஹைலைட் ஆகலாம்ங்கிறதுக்காக கேள்வி கேட்பவர்கள் இருக்கிறார்கள். சில நேரங்களில் கேள்வி ஒன்றை கேட்டு எப்படியாவது அந்த குட்டையை குளறி விட்டுறோனும், குழப்பி விட்டுறோனும் என்பதற்காக வேண்டி கேள்வி கேட்பவர். சம்பந்தமே இருக்காது, அந்த இடத்துல பேசப்பட்டே இருக்காது, இருந்தாலும் டக்குன்னு இருக்கிற 4 நபரை பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு 2 கேள்வியை கேட்டு குட்டையை கிளறி விட்டு போட்டு போவோம் என்பதற்காக வேண்டி அப்படி கேள்வி கேட்பவர்கள் இருக்கின்றார்கள். சிலருக்கு கேள்வி கேட்பதே நோய். உலமாக்களை கண்டால், யாராவது ஒரு ஆலிமை கண்டுவிட்டால் கேள்வி ஏதாவது கேட்கணுமேன்றதுக்காக வேண்டி அவருக்கு அந்த இடத்துல கேள்வியே இருந்திருக்காது, ஒரு கேள்வியை தயாரித்து கேட்கின்ற அளவிலும் மக்கள் இருக்கிறார்கள். சில கேள்விகளை கேட்கின்ற நேரத்தில் சில அறிஞர்கள் ஆலிம்கள் சொல்லுவார்கள், சில கேள்விகளை கேட்கின்ற நேரத்தில் நாங்களே கண்டிருக்கிறோம், இப்படி ஒரு கேள்வி அவருக்கு கேட்க வேண்டிய தேவையே இருந்திருக்காது, ஆனால் கேட்பார்கள். அந்த மாதிரி கேட்கக்கூடிய மக்களும் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள், நம்மிலும் இருக்கிறார்கள். கேள்வி கேட்பதிலே இன்ட்ரெஸ்ட், நிறைய கேள்வி கேட்பதிலே இன்ட்ரெஸ்ட், தோண்டி தோண்டி கேட்பதிலே இன்ட்ரெஸ்ட், அதை துருவி துருவி கேட்பதிலே இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரியான நிலைமையும் அல்லாஹு தஆலா வெறுக்கிறான் என்று அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு பண்பாக அந்த தன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சில மக்கள் கேள்வி கேட்டார்கள். அந்த கேள்விகள் எல்லாம் எப்படி இருந்தது என்று சொன்னால், என் தந்தை யார் என்றெல்லாம் கேள்வி கேட்டார்கள். என் தந்தை யார், எங்க வாப்பா யாரு என்று சொல்லுங்க அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாயார் யார் என்றெல்லாம் கேள்வி கேட்டார்கள். அல்லாஹு தஆலா கண்டித்து குர்ஆன் வசனங்களை எல்லாம் இறக்கி வைத்தான், அப்படி நீங்கள் கேட்காதீர்கள் என்று சொல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் முன் சென்ற சமூகம் இருக்கின்றதே, அந்த சமூகம் அழிந்து போவதற்கு காரணமானதே அதிகமாக கேள்வி கேட்பதுதான். நீங்கள் அதிகமாக கேள்வி கேட்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படி நீங்கள் கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு சொல்லுகின்ற பதில் இருக்கின்றதே, சில வேளைகளில் அந்த பதில் உங்களுக்கு வருத்தம் அளிக்கும். உங்களுக்கு அது அப்படி அநியாயம் கேட்காம இருந்திருக்கலாமே என்று நினைக்க தோன்றும்.
எனவே நீங்கள் அந்த மாதிரியான கேள்விகளை கேட்க வேண்டாம் என்று அல்லாஹ்வே எச்சரித்து குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கின்றார். 5வது அத்தியாயத்தின் 101வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கண்டித்து இந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் கேட்க வேண்டாம், கேள்விகளை மாறி மாறி கேட்க வேண்டாம். மூசா நபியுடைய சமூகம், அல்லாஹ்வுடைய தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே போய் அல்லாஹு தஆலா ஒரு மாட்டை அறுக்குமாறு உங்களுக்கு கட்டளையிட்ட எத்தனை கேள்வி கேட்டார்கள். அதில் கலர் என்ன, அது எந்த சைஸில் இருக்கும், எங்கெல்லாம் சுற்றி திரியும், என்னென்ன மாதிரியாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் விளக்கத்தை சொல்ல சொல்ல கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். இதுக்கு பிறகு கேள்வி இல்லைங்கிற அளவுக்கு மூசா நபி பதில் சொன்னதன் பின்னால் தான் அதை நிறைவேற்றுவதற்கு சென்றார்கள் என்பதை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். அல்லாஹு தஆலா கட்டளை இட்டு விட்டான சமயங்கிற நிலைமை இருக்க வேண்டும். ஒரு விடயத்தை அல்லாஹ்வுடைய சொல்லிவிட்டார் என்றால் அப்ப இப்படியான சம்பவம், இப்படியான நேரத்தில், அப்படியான நேரத்தில் வட்டி ஹராம் என்றால் அந்த வட்டி ஹராத்தை ஹலாலாக்குவதற்கு எத்தனை கேள்விகள் கேட்கின்றோம். கரண்டைக்கு கீழே ஆடை அணிய கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டு இருக்கின்றார்கள். அதை அணிவதற்காக வேண்டி எத்தனை கேள்விகளை கேட்கின்றோம். இப்படித்தான் நீங்கள் நடக்க வேண்டும், அல்லாஹ் இப்படித்தான் உங்களை இருக்க சொல்லி இருக்கின்றான் என்ற நம்முடைய அந்த கலாச்சாரத்தை நமக்குள்ளே எப்படியாவது பிக்ஸ் பண்ணிக் கொள்வதற்காக வேண்டி அப்ப இப்படியான சந்தர்ப்பத்தில், அப்படியான சந்தர்ப்பத்தில் அதிலே எப்படி இருக்க வேண்டும், இதிலே எப்படி இருக்க வேண்டும், எத்தனையோ கேள்விகளை கேட்கின்றோம். ஏன் அந்த கேள்வி? அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்து விட்டார்கள், செய்ய வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள், செய்யுங்கள் என்று கட்டளையிட்டு விட்டார்கள், செய்யுங்கள் என்று கட்டளையிட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அதை செய்ய வேண்டும். சிலர் இருக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மீசையை கத்தரிங்கள், தாடியை வளர விடுங்கள் என்று சொன்னார்கள் இல்லையா? அதற்கு அறிஞர்களுடைய கருத்துக்களை வைத்து, சலஃபு சாலிஹீன்களுடைய செய்திகளை வைத்து அதிலிருந்து ஒரு விளக்கத்தை எடுத்து நடைமுறைப்படுத்துவர்கள் வேறு. ஆனால் கேள்வி கேட்பவர்கள் அப்படியல்ல கேட்பார்கள். தாடி நீளமாக வளர்ந்துட்டுண்டால், அப்படியே நீளமாக வளருகின்ற நேரத்தில் நமக்கு வேலைகள் எல்லாம் செய்யறது கஷ்டமாக இருக்குமே என்ற மாதிரி எல்லாம் கேள்விகளை கேட்பார்கள். அந்த மாதிரியான கேள்விகளை கேட்கின்ற அந்த நபரை பார்க்கின்ற நேரத்தில் வழங்கும், இவருக்கு சுவரா நீளமாக தாடி வளராது, இவருக்கு சுவரா தாடி நீளமாக வளராதுங்கிற நிலைமையில இருந்து கொண்டும் அந்த கேள்வியை ஏன் கேட்க வேண்டும் சோதர்களே? தனக்கு சம்பந்தமே இருக்காது, தன் வாழ்க்கையில அப்படி ஒன்றே இருக்காது, ஆனாலும் அதுக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்பதற்கு முயற்சி எடுப்பது, இந்த மாதிரி அதிகமாக கேள்வி கேட்பது நம்மை வழிகாட்டின் பக்கம் தான் கொண்டு போய் சேர்க்கும், நம்மை கெடுதியின் பக்கம் தான் கொண்டு போய் சேர்க்கும், குழப்பங்களின் பக்கம் தான் கொண்டு போய் சேர்க்கும். இந்த மாதிரியான கேள்விகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்க்கின்றோம், மார்க்க உபதேசங்கள் செய்கின்ற நேரத்திலே கூட அந்த மாதிரி கண்ட்ரவர்சியான விஷயங்கள், ஏதாவது முரண்பாடுகளோடு இஹ்திலாஃபோடு சம்பந்தப்பட்ட அம்சங்கள், அந்த மாதிரியான விடயங்களை எடுத்து உரை நிகழ்த்துகின்ற நேரத்தில் சில மார்க்க உரைகள் செய்யக்கூடியவர்கள் கூட சில சந்தர்ப்பங்களில் உள்ளுக்குள்ளே ஒரு 2 பேரை வைத்து அந்த 2 பேருக்கும் இந்த கேள்வியை என்னிடத்துல கேட்க சொல்லுங்க என்று கேள்வி கேட்க வைக்கின்றார்கள் அன்பார்ந்த சகோதரர்கள். இதையெல்லாம் மார்க்கத்தில் எந்த அளவுக்கு உகந்தது என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அல்லாஹு தஆலா நிச்சயமாக இருக்கின்றான். அல்லாஹு தஆலா இந்த மாதிரி கேள்வியை அடிக்கடி கேட்கின்ற மனிதர்களை வருகின்றான். கேள்விப்பட்டால் அல்லாஹ் செய்தான், அல்லாஹ் சொல்லுகின்ற, அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் கேள்விப்பட்டு விட்டோம் என்றால் அடுத்த வேலை கிடையாது. சமயனா வாத்தாயினா, அதான் மூமின்களுடைய பண்பாக இருக்க வேண்டும். செவியேற்றம் கட்டுப்பட்டோம், அந்த கட்டுப்பாடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதற்குள்ளே நாங்கள் 1000 கேள்விகளை ஃபித்னாவுக்காக வேண்டி கேட்கக்கூடாது என்கின்ற செய்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அடுத்து கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் வெறுக்கின்ற 3வது அம்சமாக சொன்னார்கள், வஇதாஅத்துல் மால், செல்வங்கள் இருக்கின்றதே, இந்த செல்வங்களை வீண் விரயம் செய்வது. நமக்கு அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கின்றான் என்றால் அது நம்ம மட்டும் இந்த உலகத்திலே அனுபவித்து போவதற்காக வேண்டிய அல்ல அன்பார்ந்த சகோதரர்களே. அடுத்தவர்களுடைய ஹக்கையும் நம்முடைய கையிலே அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான். சில வேளைகளில் நாங்கள் அதை பேணி பாதுகாத்து கொண்டு போய் சேர்த்து விட்டோம் என்றால் அல்லாஹு தஆலா அடுத்தவருடைய ஹக்கை நம்முடைய கையிலே தந்த அமானிதத்தை மோசடி செய்யாமல் நடந்து கொண்ட நபர்களாக நாங்கள் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் நம்மிடத்தில் நிறைய இருக்கின்றது, நிறைய செல்வம் இருக்கின்றது, கொட்டி கொண்டு செல்லுகின்றது. அந்த மாதிரி செல்வம் நம்மிடத்துல வந்து சேருகின்றது. நம்முடைய வியாபாரத்துல லொஸ்டுக்கு சான்ஸே இல்லைங்கிற மாதிரி அல்லாஹு தஆலா நிறைய கொண்டு வந்து சேர்க்கின்றான் என்பதற்காக வேண்டி அந்த நிறையக்கு ஏற்ற மாதிரியே நிறைய செலவழித்து வீண்விரயத்தோடு இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் இருக்கின்றார்கள் என்பார்ந்த சகோதரர்களே. நிறைய இருக்கின்றது என்பதற்காக வேண்டி, கையிலே அல்லாஹ் நிறைய தந்திருக்கின்றான் என்பதற்காக வேண்டி வீண்விரயம், இந்த வீண் விரயத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்காக ஒரு செய்தியை சொல்லுகின்ற ஒரு இலக்கணத்தை சொல்லுகின்றேன். ஒரு மனிதன் அவனுடைய தேவைக்காக வாழ வேண்டும், ஆசைக்காக ஒருவன் வாழ தொடங்கி விட்டான் என்றால் அவனிடத்திலே ஆடம்பரமும் வீண் விரயமும் தானாக வந்துவிடும். தேவை என்ன? அதற்கான வாழ்க்கை. பசி ஒரு தேவை,
மானத்தை பாதுகாக்க வேண்டும், தேவை. அறிவு தேவை. தேவை என்ற ஒரு விடயம் இருக்குமாக இருந்தால் அந்த தேவைக்காக வேண்டி ஒருவன் செலவழிப்பது இருக்கின்றது, அது தவறு கிடையாது. மார்க்கத்துடைய பார்வையில் தேவைக்கு ஒருவன் செலவழிப்பானாக இருந்தால் அதை சிக்கனமாகத்தான் மார்க்கம் பார்க்கின்றது. தேவைக்கு தான் செலவழிக்கிறார், தேவை இல்லாமல் செலவழிப்பது கிடையாது. அதிலே தான் அல்லாஹ் பரக்கத்தையும் வைத்திருக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வீட்டிலே சமைப்பதற்காக வேண்டி பொருள்களை எடுக்கின்ற நேரம் அளந்து எடுத்து தேவைக்கு மட்டும் சமைத்தால் 5 பேர் 5 பேருக்கு சாப்பாடு, 4 பேர்னா 4 பேருக்கு ரொட்டி சுடுறது, 10 பேருக்கு ரொட்டி சுடுறது கிடையாது. தேவைக்கு ஏற்ப அளந்தெடுத்து நாங்கள் சமைப்போமாக இருந்தால், நம்முடைய வீட்டிலே சமையல் நடக்குமாக இருந்தால் அல்லாஹ் அந்த சாப்பாட்டிலே பரக்கத்து செய்கின்றான் என்பார்ந்த சகோதரர்கள். அளந்தெடுப்பது, தேவைக்கு எடுப்பது, இதை கஞ்சத்தனம் என்று தவறாக விளங்கி வைத்திருக்கின்றோம். இது கஞ்சத்தனம் அல்ல, இது தேவைக்கு செலவழிப்பது சிக்கனம். இதுதான் சிக்கனம். ஒரு மனிதன் தேவைக்கும் செலவழிக்கவில்லை என்றால் இருக்கின்றது, இருந்தும் தேவைக்கும் ஒருவன் செலவழிக்கவில்லை என்றால் அது கஞ்சத்தனம். ஒரு இடத்துல இருக்குது, இன்றைக்கு நைட்டுக்கு சாப்பிடாம இருப்போம், நம்ம அப்படி காசுலாம் செலவழிக்கலாது என்று ஒருவன் சொல்வானாக, அது கஞ்சத்தனம். தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு தேவை இருக்கின்றது, அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு அவன் பின்வாங்குகின்றான், இருக்கின்றது, இருந்து கொண்டு பின்வாங்குகின்றான், அது கஞ்சத்தனம். கஞ்சத்தனம். பிள்ளைக்கு மருந்து எடுக்க வேண்டும், மருந்து எடுப்பதற்கு அவனிடத்துல காசு இருக்கின்றது, இல்ல கொஞ்சம் விட்டு பார்ப்போம், நாளை பார்ப்போம், நாளண்டை பார்ப்போம், விட்டு பார்ப்போமே என்று அதை விட்டு பார்ப்போம் என்பதை நலவுக்காக விட்டு பார்த்தால் வேற விஷயம். செலவழிக்காம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை தேடுவதற்காக வேண்டி ஒருவர் அவ்வாறு நடந்து கொள்வாராக இருந்தால் இது கஞ்சத்தை வேற என்ன சகோதரர், இது கஞ்சத்தனம். அல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, யார் கஞ்சத்தனத்திலிருந்து நஃப்ஸை பாதுகாத்துக் கொண்டாரோ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறார், கஞ்சத்தனம் இடத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கின்ற நேரம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுப்னி வல் புக்ல் என்றார்கள். யா அல்லாஹ், என்னை கஞ்சத்தனத்தை விட்டும் பாதுகாத்து விடு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். கஞ்சத்தனம் இடத்தில் இருக்கக்கூடாது. ஆனால் சிக்கனத்தையும் கஞ்சத்தனத்தையும் நாங்கள் குழப்பிக்கொள்ளவும் கூடாது. சிக்கனம் என்பது தேவைக்கு செலவழிப்பது. ஒரு மனிதனுக்கு தேவைக்கு கூட செலவழிப்பதற்கு முடியாமல் போகின்றதுனால் அது ஏழ்மை, அவனிடத்தில் இல்லை என்பதனால் அவனை செலவழிக்க முடியாமல் இருக்கின்றது. அந்த தேவையை நிறைவேற்ற முடியாமல் இருந்தால் அது ஏழ்மை. இது அல்லாமல் தேவைக்கு அதிகமாக செலவழிப்போம், இது ஆடம்பரம், இதுதான் வீண் விரயம். நம்மில் அதிகமான இடத்திலே இந்த ஆடம்பரம் இருக்கின்றது என்பார்ந்த சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். நம்முடைய தேவைகள் எல்லாம் என்ன? நம்ம வாழ்வதற்கு ஒரு வீடு இல்லையா? அந்த வீட்டுக்குள்ள சும்மா நுழைஞ்சு பாருங்கள், எத்தனை வீண் விரயங்களை நம்முடைய செல்வத்திலே நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று. சில வீடுகளுக்குள்ளே நுழைகின்ற நேரம் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அவர்கள் வழங்கியதிலே குழப்பமோ தெரியாது, ஆனால் வீடுகளிலே சர்வசாதாரணமாக ஆடம்பரத்தை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆடம்பரம், பள்ளிவாசல்களிலே ஆடம்பரம், தேவைக்கு அதிகமான செலவுகள். அந்த செலவுகளை நாங்கள் தேவையான விடயத்திலே மிக அழகாக செலவழிக்கலாம். ஆனால் தேவைக்கு அதிகமாக செலவழிப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய தன்மைகளை நிறைய நம்முடைய வாழ்க்கையில சர்வசாதாரணமாக அல்லாஹ் தஆலா வெறுக்கக்கூடிய அம்சம். அந்த வெறுக்கக்கூடிய அம்சத்தை அல்லாஹ்வுடைய மாளிகையிலே நாங்கள் செய்தால் கூட அது வெறுக்கக்கூடிய அம்சம்தான். அல்லாஹ்வுடைய மாளிகையிலே செய்ததற்காக வேண்டி அது ஆதரிக்கப்படுகின்ற அம்சம் அல்ல. தேவை இருக்கின்றது என்றால் வேறு. சில பள்ளிவாசல்களுக்கு நாங்கள் போகின்றோம், அந்த பள்ளிவாசல்கள் டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அந்த பள்ளிவாசல்களிலே சில விடயங்களை செய்து வைத்திருக்கின்றார்கள். சில விடயங்களை அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள், ஏன் என்பது நமக்கு தெரியாது. அப்படியே கொப்பி அடித்துட்டு வந்து நம்மள பள்ளிவாசல்லையும் செய்யும். அவன் செஞ்சிருப்பான் எதுக்காக சொல்லிச்சுன்னா தேவைக்காக வேண்டி, நம்ம செஞ்சிருக்கிறது விண்விரயத்துக்காக வேண்டி. இப்பொழுது நாங்கள் ஏசி போட்டிருக்கிறோம். இந்த ஏசி என்பது என்ன? ஒரு தேவை, இது ஆடம்பரம் அல்ல. ஒரு தேவைக்காக வேண்டி இதை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் என்று சொல்லி சொன்னால் எந்த தவறும் கிடையாது. ஏனென்றால் இந்த பள்ளிவாசலுக்குள்ளே அந்த ஏசி இல்லாத காலத்தில் இந்த ஃபேன் வேலை செய்கின்ற நேரத்தில் 2வது சப்பில் நிற்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும், நல்லாவே இருக்கும். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் அந்த அசௌகரியம் இல்லாமல் நாங்கள் அழகான முறையில் அல்லாஹ்வை தொழுவதற்கு ஒரு காரணமாக அமைந்து விடுகின்றது. மக்களுக்கு நாங்கள் சலுகை செய்து கொடுக்கின்றோம், அது தேவை, அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி. ஆனால் அது அல்லாத ஆடம்பரங்கள் நம்மிடத்திலே வந்து விடக்கூடாது. நம்முடைய வீடுகளை பாருங்கள், பல்புங்கிறது நமக்கு தேவை. ஏன்னு சொன்னால் இருட்டாயிட்டுன்னு சொன்னால் லைட் பத்துறதுக்கு. ஏன்னா இன்றைக்கு அந்த டெக்னாலஜி இருக்குது. நம்ம இப்போ உட்கார்ந்து கொண்டு இல்லை அதெல்லாம் தேவையில்லை, குப்பி விளக்கு போதும் என்பது அது மடத்தன். ஏனென்றால் டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது. சில வேளைகளில் குப்பி விளக்கின் மூலமாக வருகின்ற செலவை விட, அதன் மூலமாக வரக்கூடிய பாதிப்புகளை விட பல்பை யோசிக்கிற நேரத்தில் அந்த பல்பின் மூலமாக நாங்கள் நிச்சயமாக குறைவாகத்தான் அதுக்கு செலவழிக்கிறோம். எனவே பல்ப் போடுவதிலே தவறு கிடையாது. ஆனால் முன்னாலே போய் பார்த்தால் வழங்கும் எத்தனை டிசைன்களில் பல்ப், அப்படியே சுத்தி கீழே இறங்கும் வரையில பல்ப்.
இப்படியே சுற்றி சில பல்புகள் லேம்ப்ஷேட் என்ற பெயரில் வீடுகளில் நட்டு ஹோலிலே கொண்டு வந்து தொங்க விடப்படுகின்றது. போடுறதே கிடையாது. சில வாப்பாமாருக்கு அதை போட்டால் வயிறு 10. ஏண்டா ஒரே நேரத்தில் 20 பல்ப் வேலை செய்யும். எந்த தேவையும் இல்லாமல் தான் அது வேலை செய்யுங்கிறது வாப்பாமாருக்கு நல்லா தெரியும். ஏன்னா பில் கட்டுறது அவர் தானே. ஆனால் அழகுபடுத்தணும் என்ற பேரிலே கொண்டு வந்து போட்டு விடுகின்றோம். என்ன தேவை? நம்முடைய வீடுகளில் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நாங்கள் சில அம்சங்களை தேவை கருதி செய்வதிலே தவறு கிடையாது என்பாங்க சகோதரர்களே. ஆனால் தேவைக்கு அதிகமாக நாங்கள் வாழ்கின்றோமே, அல்லாஹ் தஆலா வெறுக்கக்கூடிய அம்சம் வீண் விரயம். இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய வீண் விரயங்கள் நம்மிடத்தில் இருக்கின்ற சாப்பாட்டிலே வீண் விரயம் செய்கின்றோம். இன்றைக்கு நான் ஒரு சாப்பாடு வீட்டுக்கு போயிருந்தேன். சில பிள்ளைகள் சாப்பாடு அள்ளி போடுறார்கள். சரிதானே, கோழி ஒரு துண்டுக்கு 2 துண்டு எடுத்து போட்டாச்சு. எல்லாத்தையும் போட்டு ஒரு 3 வாய் திண்டு முடிச்சோடனே வயிறு அப்படியே நிறைஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. இப்போ உட்காந்து சோத்தை வந்து நோண்டி 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 உட்காந்துருக்குது இல்லையா, சாப்பிடல. தேவைக்கு அதிகமாக அந்த இடத்துல போட்டாச்சு. இப்போ சாப்பிடல. என்ன செய்யணும்? வேற வழியில் கொட்டத்தான் வேணும். வீண் முறையம். அல்லாஹுடைய தூதர் தடுத்தார்கள். அல்லாஹு தஆலா தடுக்கின்றான். அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு தடுக்கின்றான் என்றால், அவ்வாறு வீண்விரயம் செய்கின்ற மனிதர்களை பார்த்து அல்லாஹு தஆலா ஷைத்தானுடைய தோழர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷைத்தான். ஷைத்தான்களுடைய சகோதரர்கள் அவர்கள். அல்லாஹு தஆலா வெறுக்கக்கூடிய அம்சம். வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. ஷைத்தான் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவன். அவன் காஃபிராக நடந்து கொண்டவன், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவன். அவனுக்கு நீங்கள் இஹ்வானாக, அவனுக்கு நீங்கள் தோழர்களாக இருப்பதற்கு முயற்சி எடுக்கின்றீர்களே. இந்த மாதிரி வீண்விரயம் செய்யக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும் வலா தத்கவ் ஃபீஹி ஃபயஹில்ல அலைக்கும். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் வகலபி. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கின்றதே, அதிலே தூய்மையான அம்சங்கள் நீங்கள் சாப்பிடுங்கள். அதிலே நீங்கள் வரம்பு மீறிவிட வேண்டாம். அவ்வாறு நீங்கள் வரம்பு மீறுவீர்களாக இருந்தால் என்னுடைய கோபத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக அது ஆகிவிடும். என்னுடைய கோபத்தை அது ஏற்படுத்துவதாக அது ஆகிவிடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான், வமை யஹ்லில் அலைஹி வலபி. யார் என்னுடைய கோபத்தை பெற்றுக்கொண்டு விட்டார்களோ ஃபக்து ஹவா, அவர்கள் வீழ்ந்து விட்டார்கள், அவர்கள் அழிந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லித் தருகின்றான். அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வலா துஸ்ரிஃபு, நீங்கள் இஸ்ராஃப் செய்ய வேண்டாம், நீங்கள் வீண்விரயம் செய்ய வேண்டாம். இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அல்லாஹ் தஆலா இஸ்ராஃப் செய்கின்ற மனிதர்களை நேசிக்க மாட்டான். இஸ்ராஃப் என்பது, வீண்விரயம் என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அது நம்முடைய செல்வத்தில் இருக்கவே கூடாது என்பாங்க சகோதரர்களே. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய செல்வத்துக்கு நாளை மறுமையிலே கேள்வி கணக்குண்டு. சில அமானிதங்களை அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே தந்திருக்கின்றான். அந்த அமானிதத்தை நம்மிடத்தில் தந்திருப்பதனால்தான் சில மக்கள் உதவி என்று தேடி அந்த செல்வந்தர் இடத்திலே போகின்றார்கள். உண்மையா இல்லையா? பள்ளிவாசலுடைய தேவை யாரிடத்திலே போகின்றார்கள்? செல்வந்தரிடத்திலே போகின்றார்கள். ஏன்? அல்லாஹ் அவர்களிடத்திலே அந்த ஹக்கை கொடுத்து வைத்திருக்கின்றார். அது பள்ளிவாசலுக்குரிய ஹக், ஏழைகளுக்குரிய ஹக். அந்த ஹக்குகளை அவரிடத்திலே கொடுத்து வைத்திருக்கின்றார். அதை எடுப்பதற்காக வேண்டி அந்த மக்கள் வருகின்றார்கள். அதை கொடுத்து விட்டோம் என்றால் என்ன உண்மை என்று சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சம்பாதித்ததுதான், என்னிடத்திலே வந்ததுதான். ஆனால் அல்லாஹ் தஆலா என்னிடத்திலே தந்தது நான் பயன்படுத்துவதற்காக வேண்டி அல்ல, அது அவர்களுக்குரிய ரிஸ்க். அதெல்லாம் தான் அதை நாங்கள் கொடுத்து விடுகின்றோம். இப்படி நம்மிடத்திலே தந்த ரிஸ்க் என்பது நிறைய மக்களுடைய ரிஸ்க் எல்லாம் நம்மிடத்திலே தந்து வைத்திருக்கின்றார். நமக்கே அதை பயன்படுத்தி நாங்கள் வீண்விரயம் செய்து விடக்கூடாது. அடுத்தவர்களுடைய செல்வத்தை நம்மிடத்திலே அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்றால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்களுக்கு நாங்கள் அளித்த ரிஸ்கிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். அடுத்தவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டியது என்னுடையது என்று சொல்லி அப்படியே வைத்துக் கொள்கின்ற மனிதர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். இதுதான் அல்லாஹ் தஆலா நமக்கு தருகின்ற பாடம். நம்மிடத்தில் நம்முடைய பொருளாதாரமாக இருந்தாலும் அதை வீண்விரயம் செய்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. நாளை மறுமையில் நம்முடைய கால்கள் நகராது. அமானிதங்களுடைய விடயத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய விசாரணையை முடிக்காமல் அவ்வளவு விடயங்கள் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே இந்த செல்வம் தொடர்பாகவும் கேட்க இருக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்மிடத்தில் இருக்கின்றது என்பதற்காக வேண்டி இஸ்ராஃப் செய்யக்கூடாது. வாகனங்களை பாருங்கள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு வாகனத்தில் பிரச்சனை கிடையாது. சில வாகனங்கள் இருக்கின்றது நம்முடைய பயணத்துக்கு அதுதான் சொகுசாக இருக்கும் என்றாலும் அது தேவைதான், அதிலே பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் லாங் ட்ரிப் ஒரு பைக்கில் போகக்கூடிய ஒருத்தராக இருந்தால் கொஞ்சம் ஒரு 100 cc இருந்து ஒரு 150 cc ஒரு 200 cc ஒரு பைக்கை எடுத்துக்கொண்டு போகிறதுலே பிரச்சனை கிடையாது. அதுக்காக வேண்டிய ஒரு 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் செலவழிப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தன்னுடைய வாகன ஓட்டம், ஒரு பைக்குடைய ஓட்டமே பள்ளிவாசலுக்கும் வீட்டுக்கும் இடையிலே அல்லது கடைக்கும் வீட்டுக்கும் இடையிலே என்று இருக்குமாக இருந்தால் ஒரு பிராண்டுக்காக வேண்டி
நான் பயன்படுத்துகின்ற வாகனம் 20 லட்சம் ரூபாட வாகனம், பைக். நான் பயன்படுத்துகின்ற பைக் ஒரு 10 லட்சம் ரூபாட பைக். நம்ம எல்லாம் 1 லட்சம் ரூபா, 1.5 லட்சம் ரூபா, 2 லட்சம் ரூபாட பைக்குகளை பயன்படுத்தினால் அடுத்தவங்களை நம்மளை என்ன நினைப்பாங்கன்றதுக்காக வேண்டி நாங்கள் வாகனங்களை எடுத்து வைத்து ஓடுகின்றோமே, தேவைக்கும் அதிகமாக. அல்லாஹு தாலா இதை வெறுக்கிறான். இந்த தன்மையை நாங்கள் கண்டிருக்கிறோம் அந்த சகோதரர்களே. ஆடைகளை வாங்குகின்ற நேரத்தில் ஒரு ஷர்ட்டை வாங்கி போட்டால் நம்முடைய மானம் மறைந்துவிடும். ஒரு அபாயாவை வாங்கி போட்டால் நம்முடைய மானம் மறைந்துவிடும். அபாயா வாங்கக்குள்ள கூட என்ன 3000 ரூபாட அபாயாவா, 7500 ரூபாய்க்கு மேலே இல்லையா அபாயா, ஒரு 10000 ரூபாட அபாயா எங்களுக்கு வாங்கி தரையிலாதா? கணவன்மாரிடத்தில் மனைவிமார்கள் கேட்கின்றார்கள். ஒரு 15000 ரூபாய்க்கு ஒரு அபாயா வாங்கி தரல, கொஞ்சம் நல்ல அபாயாவா, அங்கே ஹல்லு போட்டிங்களா, ஹல்லு போட்டு இல்லையா, கொஞ்சம் காஸ்ட்லியாக உங்களுக்கு அபாயம், நான் பின்ன 3000 ரூபா உங்களுக்கு பெருமதி, அப்படி ஒரு கேள்வி வேறு. இனி அந்த மனுஷனை சும்மா இருக்கலுமா, அவன் போய் வாங்குவோம் 20,000 அபாயா வாங்கி இந்த அம்மா யூஸ் பண்ணு, என்ன செய்ய போறோம்? அந்த அபாயா சில நேரத்தில் 3000 ரூபாய் அபாயா விட நம்ம மானத்தை வாங்கக்கூடிய அபாயாவே இருக்கு, மானத்தை பாதுகாக்கின்ற அபாயாவே இருக்காது. ஆனால் அதுக்குத்தான் நாங்கள் போகின்றோம். ஒரு ஷர்ட்டை வாங்குற நேரத்தில், ஒரு ஷர்ட்டை வாங்கி நான் எல்லாம் இந்த ஷர்ட்டை வாங்குறது ஒரு 5000 ரூபாய் கொடுத்து ஒரு ஷர்ட் வாங்குறேன். ஒரு ஆள் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், 5000 ரூபா கொடுத்து நான் ஷர்ட் வாங்குறது அல்லது 10,000 ரூபா கொடுத்து நான் ஷர்ட் வாங்குறது, நல்ல பிராண்டு, நல்ல 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 குவாலிட்டியான ஷர்ட். இந்த ஷர்ட் ஒரு 10 வருஷத்துக்கு நான் யூஸ் பண்ணலாம். 10,000 ரூபா கொடுத்து 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறதும் 1500 ரூபா அல்லது 1000 ரூபா கொடுத்து அதை ஒரு 3 மாதத்துக்கு யூஸ் பண்ணி வீசுறதை விட இது நல்லமென்று ஒருவன் வாங்கினால் அவன் அதிலே சிக்கனத்தையும் தனக்கு தேவைக்காக வேண்டி அதை பயன்படுத்துகிற 10,000 ரூபா வாங்கினது தவறு கிடையாது.